என்னது விவசாயத்திலையும் வட இந்தியர்களா? எங்க ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இப்ப எனக்கு நடுவு நட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சூப்பரா வேலை செய்யறாங்க. இவங்கள வேலைக்கு வச்சதுல எங்களுக்கு தான் சிறப்பான லாபம். நம்ம தமிழ்நாட்டுல ஹோட்டல் வேலையில பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் பில்டிங் கட்டும் போது இவங்கள பார்த்திருப்போம். இப்போ விவசாய கூலிகளாகவும் வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. ஆமாங்க, நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். விழுப்புரத்துல விவசாயம் ஒரு முக்கிய தொழிலா இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மீனம்பூர் பகுதியில இருக்கிறவரு தொழிலதிபர் அப்ரார் ஹுசேன். இவருக்கு சொந்தமா 15 ஏக்கர் நிலம் இருக்கு. இதுல நெல் பயிர்களை பயிரிட்டும் வந்திருக்காரு. நடவு நடுவதற்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏக்கருக்கு 10,000 இருந்து 12,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆள் பற்றாக்குறை காரணமா இப்ப என்ன பண்ணிருக்காரு, வட இந்தியர்களை கூப்பிட்டு இங்க ஆள் கிடைக்கலங்க. சோ என்ன பண்றது, மேற்கு வங்கத்துல இருந்து வட இந்தியர்களை கூப்பிட்டோம். 30 பேர் வந்தாங்க. ரொம்ப சூப்பரா வேலை பண்றாங்க. அதுவும் கூலியும் ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. டக்குன்னு வேலையை முடிக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 5,500 ரூபாய் தான் வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு 6,000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 ஏக்கர் வரைக்கும் டக்குன்னு வேலையை முடிக்கிறாங்க. அதனால எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு. வணக்கம், என் பேர் அப்ரார் ஹுசேனுங்க. நான் மீனம்பூர் கிராமத்தை செஞ்சி பக்கத்துல இருந்து மீனம்பூர் கிராமத்துல இருந்து பேசுறேன். விவசாயம் பண்ற ஒரு 15 ஏக்கரு. எங்க ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இப்ப எனக்கு நடுவு நட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட என்னன்னா கூலி கம்மியாகவும் பண்றாங்க. இங்க என்னன்னா 5,500 ரூபாய் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. நாத்து எடுத்து நடுவு நட்டு எல்லாமே அவங்களே நாத்து எடுத்து போட்டு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இங்க அதே பண்ணணும்னா 10,000 இருந்து 12,000 வரைக்கும் செலவாகுது ஒரு ஏக்கருக்கு. இவங்க நல்லா இது பண்ணிடுறாங்க, நடுவு நட்டுறாங்க, ஃபுல்லா பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. 5,500 ரூபாய் எல்லாமே முடிச்சு கொடுத்துறாங்க. இங்க என்னன்னா ஆள் பற்றாக்குறையின் காரணமாக இவங்களை கூப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால சிறப்பா இருக்குங்க. வேலை எல்லாம் சீக்கிரமா முடியுது. காலையில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 15 ஏக்கர், ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கருக்கு மேல நட்டு முடிச்சுட்டாங்க. இது வரைக்கும் வேலையும் ஃபாஸ்டா பண்றாங்க. நல்லா இருக்குங்க இது. நன்றி, வணக்கம். விவசாயத்திலையும் வட இந்தியர்கள் கூலிகளா வந்திருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.